ஐயோ என்னால் முடியவே இல்லை. காலையிலேருந்து எவ்வளோ வேலை செய்கிறது. அப்பப்பா என்னால் முடியவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருக்கு. எப்பா ஏங்க ஏங்க இன்னைக்கு சண்டே தானே, ஆனால் எனக்கு லீவே கிடையாது. காலையிலேருந்து பாத்திரம் விளக்கி துணி துவைச்சி டயர்ட் ஆகிட்டேன். இன்னைக்கு யாராவது சமைச்சு போடுங்கப்பா. எப்பா என்னால் முடியல. நானும் 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன்னு தான் பேர். ஒரு பேரும் ஒருத்தியும் வேலை செய்ய மாட்டேங்கிறாளுங்க. ஃபோனும் கையுமா இருக்கா. இன்னொருத்தி இந்த கண்ணாடி பார்த்துனே கிடக்குறா. எனக்குன்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இந்த வீட்டில். எல்லா வேலையும் நானே செஞ்சுன்னு கிடக்க வேண்டியதாக இருக்குது. என்னால் முடியல அப்பா. படம் முடியல என்னால். வாரம் முழுக்க வேலை, சண்டே ஆனால் இந்த சமையல் கட்டிலே காலம் போயிடுது. நீங்கள் மாட்டு இந்த ஃபோனை நோண்டினே கிடக்குறீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இந்த லீவ் டைமில் இந்த 2 பசங்களும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோன் பார்த்துன்னு இருக்கீங்க. எனக்கு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. லக்ஷ்மி, இதை பாரு, நீ இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல கண்ணா. இன்னைக்கு நீ ஒரு மகாராணி மாதிரி ஹாலில் உட்காந்து டிவி பாரு. இன்னைக்கு சமையல் பொறுப்பு என்னோடது. நான் இன்னைக்கு ஒரு பிரமாதமான பிரியாணி செஞ்சு அசத்த போகிறேன். நான் தான் இன்னைக்கு மாஸ்டர் செஃப் ரவி. எது மாஸ்டர் செஃப் ரவியா? எப்பா நீ சமைக்கலாம் வேணாம்ப்பா. நீ சமைக்கிறன்ட்டு ஒரு வாட்டி எங்களை கொலைதான்ப்பா பண்ணுற. தயவு செஞ்சு சமையல் கட்டு பக்கம் போயிடாதப்பா. ஏங்க வேணாங்க. போன தடவை நீங்கள் ரசம் வச்சப்ப அதில் உப்புக்கு பதிலாக துணி துவைக்கிற சோடா போட்டுட்டீங்க. எங்களுக்கெல்லாம் வாயில் நுர தள்ளிடுச்சிங்க. இன்னைக்கு உயிரோட இருப்போமானே பயமாக இருக்குங்க. எதுக்கு எங்களை வச்சு இந்த மாதிரி விஷப்பரிச்செல்லாம் பண்ணுறீங்க? ஐயோ லக்ஷ்மி, அது தெரியாமல் நடந்த விபத்து. இன்னைக்கு பாரு, நான் சமைக்கிற சமையலில் இந்த ஊரே மணக்கும் பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சமைக்கிறேன்னு வந்து எட்டி பார்க்க போகிறாங்க பாரு. நீ வேணால் பாரு. அப்பா அம்மாவும் சந்தியாவும் அப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பாங்க. நீங்கள் சமைக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. வாங்கப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ தாண்டி என் செல்ல மகளே. நான் எது செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ற. வா, நம்ம போய் இன்னைக்கு சமைக்கலாம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் சமைக்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா டன். அம்மா அனுவும் அப்பாவும் சேர்ந்து ஏதோ ஒரு வழி பண்ண போகிறாங்க நம்மள. அது மட்டும் கன்ஃபார்ம்மா. ஃபஸ்ட்டு நெருப்பு பற்ற வைப்போம். அப்புறம் குக்கரை வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? அனுமா, ஃபோனை கொண்டு வா. நம்ம ஃபோனில் யூடியூப்பில் பார்த்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாவா? எப்போ இப்போதான் நீ பிரியாணி செய்கிறது எப்படின்ட்டு யூடியூப்ல பார்க்க போறியா? என்னப்பா நீ? அட இருமகளே, பிரியாணி செய்கிறது என்ன அவ்வளோ பெரிய கம்பு சுத்துறோமா? இப்படி ஒரு தக்காளி வெங்காயம் போட்டுனா வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் யூடியூப்பில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரெசிபி, நல்லா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வரும்ல. அதுக்கு தான் யூடியூப்பில் பார்க்கலான்னு சொன்னேன். சரிப்பா பாருப்பா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாருப்பா நீ. இந்த வீடியோ வேணாம், இந்த வீடியோ வேணாம், வேறு வீடியோ பார்க்கலாம். என்ன பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு நல்ல வீடியோ கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீடியோ இது கலரே நல்லா இல்லை. வேறு கிடைச்சிடுச்சு. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சும்மா அப்படியே அசத்த போகிறோம். மகளே, அந்த ஃபோனை பூடி. இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதேமாரி சொல்லு. அப்பா நான் இங்கே செஞ்சிடுறேன். ஓகேவா? சரிப்பா ஃபோனை கொடுங்க. அப்பா இந்த வீடியோவில் 1 கிலோ சிக்கனுக்கு 10 வெங்காயம் போடணுன்றாங்கப்பா. ஆனால் நம்ம வீட்டில் 5 வெங்காயம் தானே இருக்கு. பரவாயில்ல மகளே, 5 வெங்காயம் போட்டால் 1/2 கிலோ சிக்கனுக்கு டேஸ்ட் வரும். இது கூட தெரியாமல் நீ ஸ்கூலுக்கு போகிற. அப்பா ஸ்கூலில் என்ன உங்களுக்கு சமைக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பாடம் தான் நடத்துவாங்க. சமைக்கிறத சொல்லி கொடுக்குற மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. சரி சரி, கோவப்படாத அண்ணு. சும்மா அப்பா கிண்டலுக்கு சொன்னேன். அப்பா தக்காளியை நல்லா கொழன்னு கட் பண்ணுருவா, நல்லா பிசைஞ்சு. சும்மா சாதாரணமாக கட் பண்ணால் போதும்மா. அப்பா அதுதான் இப்போ ஸ்மாஷ்டு டொமேட்டோ. அப்போ தான் குழம்புல தக்காளியே தெரியாது. சரி சரி, ஏதோ பண்ணுமா. தக்காளி போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. வேற என்ன போடணும்? சில்லித்தூள் போடணும். இதோ சில்லித்தூள் எடுக்கிறேன் இரு. அப்பா என்னப்பா போட்டேன்? குழம்பு ஃபுல்லாக இந்த கலரில் இருக்கு. சில்லித்தூள் தாம்மா போட்டேன். என்ன திடீர்னு இந்த கலரில் ஆயிடுச்சுன்னு தெரியல எனக்கு. அப்பா சில்லித்தூளுக்கு பதிலாக கலர் பவுடர் போட்டு விட்டீங்கப்பா. சரி சரி, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா கிட்ட யார்கிட்டையும் சொல்லாத. ஓகே? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.
எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வாசனை கம கம்மன்னு வருது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. முடிச்சு ரவி, நாம தான் மாஸ்டர் செஃப் ஆச்சு. நம்ம செய்கிற பிரியாணி இந்த ஊரே மணக்க போகுது இன்னைக்கு. ஆமாம், எத்தனை விசில் வைக்கணும்? குக்கர் எல்லாம் செஞ்சு குக்கர் மூடியாச்சு. எத்தனை விசில் வைக்கணும்? ஒரு 9 விசில் வைப்போம். அப்பா 9 விசில்ல வெந்துருமா பிரியாணி? இன்னும் ஒரு 5-6 விசில் விடுப்பா, அப்பதான் நல்லா பிரியாணி ஸ்மூத்தா வேகும். அப்படின்றா? சரி, அப்போ வைக்கலாம் விடு. அப்பா ஏதோ அடி பிடிச்ச ஸ்மெல் வருதுப்பா. எனக்கும் அதே ஸ்மெல்லு தாம்மா வருது. ஓடு ஓடு ஓடு, வெடிச்சிட போகுது குக்கரு. அப்பா விசில் சவுண்ட் அதிகமா வருது, வாங்கப்பா ஓடி போயிடலாம், எங்க வெடிச்சிட போகுது. ஓடு 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 ஓடு. ஐயோ என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என் கிச்சன் எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டீங்க. இனி இதை க்ளீன் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? ஐயோ என்னங்க, உங்களை அப்பயே நான் வேலை செய்ய வேணாம்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேனே. என் பேச்சு கொஞ்சமாவது கேட்டிங்களா? என்னங்க இது கிச்சன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? இதுல கூட இவ ஒருத்தி அவங்க அப்பா கூட சேர்ந்துன்னு இல்லாத ஆட்டெல்லாம் போட்டுக்கணும். கிச்சனை பேர் எப்படி ஆக்கி வச்சிருக்கா? இதை இனிமேட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்? அடிக்காதுமா, நான் என்னம்மா பண்ணேன்? அப்பா தான்மா பண்ணார், அப்பாவை கேளுமா நீ. சரி விடு லக்ஷ்மி, வா நம்ம போயிட்டு வேற ஏதாவது செய்யலாம். எது மறுபடியும் செய்ய போறீங்களா? எப்பா சாமி என்ன ஆளை விடுங்க. ஐயோ இன்னைக்கு ஏங்க இப்படி பண்றீங்க? நானே ஃபுல்லு டயர்டா இருக்குன்னு தான் வந்தேன். ஆனா ஒரு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இப்படி ஹெல்ப் கூட பண்ணாம இப்படி வந்து இப்படி உபத்திரமா பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ நான் என்னதாங்க பண்றது உங்களெல்லாம் வச்சுக்கின்னு? ஓ அங்க பாருமா, அப்பா மண்டையில பாருமா, அந்த கருகி போன சிக்கன் பீஸ் மண்டையில வேற நிக்குது. ஒரே காமெடியா இருக்குமா. அப்பா ஒரே காமெடி. சரி சரி, சிரிச்சது போதும், எல்லாம் வாங்க போலாம். என்னங்க இது பிரியாணின்னு சொன்னீங்க, ஆனா பார்க்க நிலக்கரி சுரங்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கு. ஐயோ லக்ஷ்மி, உனக்கு தெரியாதா? இதுதான் ரோஸ்ட் பிரியாணி. வெளிநாட்டுல எல்லாம் இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீ ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். அப்பா நான் ஒரு ஐடியா சொல்லவா? நம்ம எல்லாரும் அப்படியே அமைதியாக கிளம்பி பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்டு வரலாம்ப்பா. பில்லை நீங்கள் ரகசியமாக அந்த பீரோ லாக்கரில் இருந்து எடுத்துக்கலாம், சரியா? ஆமா, அந்த லாக்கர்ல பணம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சரி சரி, யாரும் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. சீக்கிரம் கிளம்புங்க, ஹோட்டலுக்கு போவோம். ஓகேவா? ஓகேப்பா, டன் டன், வாங்க போகலாம். அம்மா அப்பா ஹோட்டலுக்கு ஓகே சொல்லிட்டாரு, ஜாலி, வாங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம், வாங்க வாங்க. அப்பாடா இன்னைக்கு ஒரு வழியா சமைக்கிற வேலையிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் நான். ஆனால் கிச்சனை க்ளீன் பண்ணுறது யாரும் தெரியலையே. அத அடுத்த வாரம் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.